அரசி இந்த மாதிரி தன் குடும்பத்துக்கிட்ட கோர்ட் வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே அழுதுகிட்டே வந்த குமாரும் மற்றவங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியாக அரசியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்றத நான் உணர்ந்துட்டேன், அதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி என் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, அதுக்காக ரொம்பவே நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசியோ குமார் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதே மாதிரி தான் பாண்டியனோட குடும்பத்தில் இருக்கவங்களும் குமாரோட செய்கையை பார்த்து ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க சக்திவேல் தான் கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குமார் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியே தெரியல. அவங்க தான் செஞ்ச தப்புக்காக மனசார அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அரசியும் பாண்டியனோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பாண்டியனோட சிஸ்டர் இந்த மாதிரி வந்து பேசாமல் சதீஷ்க்கும் நம்ம அரசிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க. ஆனால் பாண்டியனும் இல்லை, இந்த விஷயத்தில் நான் முடிவெடுக்க என் கையில் ஒன்றுமே இல்லை, முடிவெடுக்க வேண்டியது அரசி தான், அவள் என்ன முடிவெடுக்கிறாளோ அதுக்கு நாங்கள் முழுசாக சம்மதம் தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு அரசியை தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி உனக்கு சதீஷை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா, இல்லை நீ வேற ஏதாவது முடிவெடுத்திருக்கியான்னு கேட்க. ஆனால் அரசியும் குமார் இதுக்கு முன்னாடி தாங்கிட்ட மன்னிப்பு கேட்டது அவங்க மனசு திருந்தின மாதிரி நடந்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சைலண்டாகவே உட்காந்துருக்காங்க. ஸோ கைஸ், அரசி என்ன முடிவெடுத்தா நல்லா இருக்கும், அவங்க தன்னோட அப்பா சொல்கிற மாதிரி சதீஷை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைப்பாங்களாம். அப்படி இல்லைனா செஞ்ச தப்புக்காக யாரை பற்றியுமே யோசிக்காமல் எல்லார் முன்னாடியுமே தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட குமாரை தேர்ந்தெடுப்பாங்களா? அரிசி என்ன முடிவெடுத்தா நல்லா இருக்கும், முக்கியமாக குமார் திருந்தினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அரிசி குமார் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?